நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்க்கலாம். தமிழ் டெஸ்ட் சீரிஸில் வந்து டெஸ்ட் நம்பர் 10 வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 9 டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா ரீசன்ட் வீடியோஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த டெஸ்ட் சீரிஸில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி குரூப் 4 நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழ் கொஷின்ஸ் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சரியான விடையை பொறுத்துக்க கலைச்சொல் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊர்தினா லான்ச் வெஹிக்கிள், ஏவுகணைனா பார்த்தீங்கன்னா மிசைலு, பதிவிறக்கம்னா பார்த்தீங்கன்னா டவுன்லோடு, கடல் மயில்னா நாட்டிக்கல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், சரியான கலைச்சொல் கேட்குறாங்க. கன்சியூமர், என்டர்ப்ரூனர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நுகர்வோர், தொழில் முனைவோர். கன்சியூமர்னால் நுகர்வோர், என்டர்ப்ரூனர்னால் வந்து தொழில் முனைவோர். ஸோ அடுத்த விடை வகைகள் வந்து கேட்குறாங்க. நீ படிக்கவில்லை என்ற வினாவிற்கு தலைவலிக்கும் என்று உரைப்பது வந்து என்ன விடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உருவது கூறல் விடை. அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்குறாங்க. சைபர் பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இணையவெளி. அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மென்பொருள். ஸோ சரியான மருவு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உதகமண்டலம். இதுதான் வந்து சரியாக இருக்குது. கும்பகோணத்துக்கு குடந்தைன்னு வரணும், மன்னார்குடிக்கு மண்ணைன்னு வரும், புதுச்சேரிக்கு புதுவை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், வானவன் மாதேவி என்னும் ஊர்பெயரின் மரு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 57வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மானம் பதி. அடுத்து பாருங்கள், நிறுத்தற்குறிகளில் வந்து சரியானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 58வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நிறுத்தற்குறியில் வந்து சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 59வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க, உட்காருங்க, அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பாள். சரிங்களா? இதுதான் வந்து சரியாக இருக்குது. 59வது பாருங்கள், சரியான எழுத்து வழக்கு சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 60வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் டி, பதில் சொல். அடுத்து வந்து பேச்சு வழக்கு சொல், எழுத்து வழக்கு சொல். சரியானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 61வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மணி நேற்றுக்கு பள்ளிக்கு வந்தாயா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ 62வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ எருதுன்னா வந்து பசு, களிறுனா வந்து பிடி, கழைனா வந்து பார்த்திங்கன்னா பிணை, கடுவன்னா மந்தி. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் டேஷ், மயில் தொகை டேஷ். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, விரிந்தன, விரித்தது. பொருத்தமான காலம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 64வது பார்த்திங்கன்னா எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, விளையாடுகின்றேன் நிகழ்காலம். அதுதான் சரியாக இருக்குது. பொருத்தமான காலம் தவறான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 65வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அதுதான் வந்து தப்பாக இருக்குது. வருவாள் என்பது நிகழ்காலம், அது வந்து தப்பாக இருக்குது. வினா எழுத்துக்கள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 66வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஏ, யா, ஆ. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், விடைக்கு பொருந்தாத வினாச்சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 67வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அதுதான் வந்து பொருந்தாது. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். ஸோ பொருந்தாதது வந்து ஆப்ஷன் சி தான். தவறான இணைப்புச் சொல்லால் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிய. தவறான இணைப்புச் சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதுதான் வந்து தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள், சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்ப சொல்லியிருக்காங்க. முருகன் படித்து முடித்து விட்டான் டேஷ், முகிலன் படிக்கவில்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆனால் முகிலன் படிக்கவில்லை. ஆப்ஷன் ஏ. ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விதி வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, சி. அடுத்து பாருங்கள், கபிலர் திறமையானவர் என்று டேஷ் தெரியும், குமரனுக்கு தெரியும். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், கடை என்பதன் சரியான இருப்பொருள் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, முடிவு அங்காடி. இருபொருள் கேட்குறாங்க. ஆறுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு, எண்களில் 6. அதுக்கப்புறம் பாருங்கள், குறில் நெடில் வேறுபாடு. சிலை, சீலை. சிலைன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிற்பம், அந்த சீலைனா வந்து துணி. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், முறையான தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 75வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அதுதான் வந்து சரியாக இருக்குது. தமிழர் பண்பாட்டில் வாழை கிளைக்கு தனித்த இடம் உண்டு, அதுதான் சரியாக இருக்குது. ஸோ 4 கூட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
நாட்டை கைப்பற்றல், மஞ்சள் நிறம் கொண்ட மலர், கொடி வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைமீட்டல், நீலம் கலந்த சிவப்பு மலர், செடி வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதிர்த்து போராடுதல், நீல நிற மலர், குறுமர வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோட்டையை கைப்பற்றல், வெண்ணிறம், செடி வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 77வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கூற்று 3 மட்டும் தான் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், மூதரை குறித்த கூற்றுகளில் தவறானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 77வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் ஆவார். அதுதான் வந்து தப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், டெம்பஸ்ட். ஸோ கலைச்சொல் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பெருங்காற்று. சரியான இணையை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 79வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, திக்கர். புதர்னா திக்கர். மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல் வந்து கேட்குறாங்க. 80வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வீணா வந்து மலர். அடுத்து பாருங்கள், வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 81வதுக்கு ஆப்ஷன் ஏ, உடைமை. அடுத்து பாருங்கள், வெறிக்கமல் கழனியுள் உளுணர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் வந்து யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மனம் கமிழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உளுந்திருக்கின்றனர். ஸோ அடுத்து பாருங்கள், பொருத்தமான பொருள் வந்து கேட்குறாங்க. அரிச்சுவடி. அரிச்சுவடினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அகரவரிசை சொற்கள் தான் பார்த்தீங்கன்னா அரிச்சுவடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 84வது பாருங்கள், ஆமா என்னும் கலைச்சொல்லின் பொருத்தமான பொருளை தேருங்க. ஸோ ஆமான்னா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, காட்டுப்பசு. அடுத்து பாருங்கள், பொருத்தமான பொருள் வாரணம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, யானை. அடுத்து பாருங்கள், பொருத்தமான பொருள் வந்து கேட்குறாங்க. ஆழி. ஆழின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆழினா வந்து ஆப்ஷன் பி, கடல். அதுக்கப்புறம் பாருங்கள், சொற்களின் கூட்டுப்பெயர். ஆடு கூட்டுப்பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் சி, ஆட்டு மந்தை. வன்தொடர் குட்டியல் உயரம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நாக்கு வகுப்பு. அதுக்கப்புறம் பாருங்கள், யாப்பிலக்கணத்தின் படி மூவை எழுத்துக்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 89வது பார்த்தீங்கன்னா குரில் நெடில் ஒற்று. ஆப்ஷன் சி, பிழை திருத்துக்க சரியான நிலை கேட்குறாங்க. 1 + உயிர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஓர் உயிர். அடுத்து பாருங்கள், பிழை திருத்துக்க 2 + எழுத்து சரியான எண்ணடை வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஈரெழுத்து. அடுத்து பாருங்கள், சொற்பொருள் பொறுத்த சொல்லியிருக்காங்க. அணங்கு. அணங்குன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அணங்குன்னா தெய்வம். மாகால்னா பார்த்தீங்கன்னா பெருங்காற்று. மண்ணீர்னா வந்து கடல் நீர். கயம்னா நீர்நிலை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சொற்பொருள் பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கொடியனர். ஸோ கொடியனர்னா பார்த்திங்கன்னா மகளிர். இசைன்னா பார்த்திங்கன்னா புகழ். மறுப்புன்னா பார்த்திங்கன்னா கொம்பு. மாழ்வாரினா பெரிய மலை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், ஒருமை பெண்மை பிழையற்ற தொடர் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கின்றார்கள். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பிரமினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுவும் நம்ம சிலபஸில் இருக்கும், ஒரு பத்தி கொடுத்துருவாங்க. அந்த பத்தியிலிருந்து வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஒன்ஸ் அப்படியே நீங்கள் அதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரீட் பண்ணுங்கள். அந்த பத்தியை படிச்சுட்டு அடுத்து வந்து ஆன்சர் பண்ணுங்கள். மலை என்றதும் குழந்தைகளுக்கு நினைவுக்கு வருவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, காகித கப்பல். ஸோ அடுத்து பாருங்கள், பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருக்கின்றனர்? ஸோ 97வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கப்பல் கட்டும் கலை. அடுத்து பாருங்கள், தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இலக்கியங்கள். அடுத்து பாருங்கள், நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. 99வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, முன்னீர் விளக்கம். ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.